எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து பகல்கம் அட்டாக்கில் வந்து இன்னொரு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை பற்றி என்னங்கிறத பார்க்கலாங்க. பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீஃப் இருந்தார். அவரோட பிரதர் தான் இப்போ வந்து ஷபாஸ் ஷெரீஃப் அப்படிங்கிறவர் இருக்கார். நவாஸ் ஷெரீஃப் வந்து அவரோட பிரதருக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து டிப்ளமேட்டிக்காக தான் நீங்கள் வந்து இங்கே ஹேண்டில் பண்ணணும், இங்கே ரூட்டை வந்து பார்த்து போகணும், இந்தியாவோட வந்து அமைதியாக போ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு அவர். இப்போது நம்ம ஆர்ம்டு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் வந்து நிறைய வந்து டெரரிஸ்ட்டோட ஒரு 3-4 டெரரிஸ்ட்டோட ஐடி கார்டெலாம் வந்து பாகிஸ்தானோட அந்த இதை ப்ரூஃபோடு வச்சு இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்தியாவில் இருக்கிற வந்து மென்னெல்லாம் இருக்காங்கள்ல, ஒரு சிலர் வந்து பாகிஸ்தானில் இருக்கிற லேடிஸை வந்து மேரேஜ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போது லீவுக்காக ஏதோ பேரண்ட்ஸை பார்க்க போகிறேன்லாம் போனவங்களுக்கு திரும்பி வரத்துக்கு இந்தியா அலோவ் பண்ணல. ஏன்னா பாகிஸ்தானி பாஸ்போர்ட் இருக்கிறனால வந்து அவங்கள வந்து அலோவ் பண்ணல. அப்புறம் வந்து அதனால் அவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து அங்கேயே அந்த பார்டர்லேயே வெயிட் பண்ணுறாங்க. ரிக்வஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க 2 கவர்மெண்ட்டுக்கும். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு எப்படியாவது குழந்தைங்கள்லாம் இருக்குது, அதனால் கொஞ்சம் அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பாகிஸ்தான் ஆர்மி சீஃபும் அப்புறம் வந்து நிறைய ஆர்மி மென்லாம் அப்ஸ்காண்ட் ஆகிருக்காங்கங்கிற மாதிரி மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லலாம் வந்திருக்கு. இப்போ இனிமே சில டெரரிஸ்ட்லாம் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இனி சர்ச் ஆப்ரேஷன்ஸ் இனியுமே போயிட்டு தான் இருக்குது. நேற்று வந்து ஒரு நம்ம பிஎம் மோடி வந்து ஹை லெவல் செக்யூரிட்டி மீட்டிங் வந்து வச்சுருக்காரு. அதில் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டாக செக்யூரிட்டி ஆர்மிக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்தியாவை செக்யூர் பண்ணுறதுக்கு பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. பாகிஸ்தான் ஃபார்மர்ஸ் ஏதோ ஒரு சேனலில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து ரொம்ப வந்து சஃபர் பண்ணிகிட்ருக்கோம், தண்ணி இல்லைன்னா நாங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம். எல்லாம் எங்கள் சிந்து நதி தண்ணியை வந்து விடாதனால அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. காஷ்மீரி பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து வாலண்டியராக அவங்களே வந்து நாங்கள் இந்தியன் ஆர்மியோடையும் இந்தியன் கவர்மெண்ட்டோடையும் வந்து நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு பேசியிருக்காங்க. பாகிஸ்தான்லேயுமே நிறைய வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தண்ணி இல்லை அப்படிங்கிறனால அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறதுனால உள்ளூர்லேயே வந்து பூசல் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் வந்து சைனாவும் டர்க்கிலாம் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவை பற்றி அகென்ஸ்டாலாம் எதுவும் பேசலை. டர்க்கி எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு அது உண்மை அப்படிங்கிறது தெரியல நம்மளுக்கு. நியூஸில் போட்டிருக்குது. இப்போது நிறைய பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியன் நேஷ்னல்ஸ் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து போன்னு சொன்னதுனால நிறைய பாகிஸ்தானி ரெஃப்யூஜிஸ்லாம் வந்து நாங்கள் போக மாட்டோம், அது வந்து ஒரு ஹெல்லு, அங்கே போனால் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையன் ஒருத்தன் பேசியிருக்கான் அந்த மாதிரி. இந்த 18th ஏப்ரல் வந்து ஒருத்தர் கேரளாக்காரர் வந்து யாரும் ஸ்ரீஜித் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பகல்காமுக்கு போயிருக்காரு. அங்கே வந்து அந்த குழந்தை வீடியோ, அவரோட பொண்ணோட வீடியோ ஏதோ வந்து கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 2 டெரரிஸ்ட்டும் அதில் வந்து வந்திருக்காங்க. சும்மா சாதாரணமாக நம்மள மாதிரி நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவருக்கு தெரியல இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவங்க தான், அது அவங்களோட ஸ்கெட்சும் போட்டிருந்தனால அதை வச்சு இவங்க தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் ஆர்மி மேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள்கிட்ட 2 மாதத்துக்கு தேவையான சாப்பாடெலாம் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இனியும் வந்து சிவியராக தான் போகும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தா தெரியும். அடுத்த அப்டேட் சொல்கிறேங்க நான். அவ்வளோதான், வணக்கம். Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.